ஒரு ஏழை மனிதர் தன் கிராமத்தில் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். அவர் பெயர் சோமு மற்றும் அவரின் மனைவியின் பெயர் துளசி. இருவருக்கும் 3 குழந்தைகள் உள்ளனர். குழந்தைகள் அனைவருமே 10 வயதிற்கு உட்பட்டவர்கள். சோமு தன்னிடம் உள்ள ஒரு சிறிய நிலத்தில் கொஞ்சம் கீரை மற்றும் காய்கறிகளை போட்டு அது விளைச்சல் ஆனதும் அதை சந்தையில் விற்று பின்னர் தன் மனைவியிடம் பணம் கொடுப்பார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சிக்கனமான முறையில் அனைவருக்கும் சமைத்து போடுவாள் துளசி. ஒருமுறை துளசியிடம் பக்கத்து வீட்டுக்கார ஜோதி அக்கா வந்து பேசினார்கள். என்ன துளசி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சமைச்சு முடிச்சிட்டியா? வாங்க ஜோதி அக்கா, நான் இன்னும் சமைக்கவே இல்லை. என்னோட கணவர் சந்தையில் இருந்து இன்னும் வரவே இல்லையே. அப்படியா துளசி? சரி, உன்னோட வீட்டுக்காரர் வந்ததுமே சமையல் பண்ணு. நான் எதுக்கு வந்தேன்னா, நேற்று நான் ஒரு புது புடவை எடுத்தேன். அதை உங்ககிட்ட காட்டத்தான் வந்தேன். புது புடவையா? எப்படி அக்கா எடுத்தீங்க? அவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அதுவா, என் கணவர் 4 நாளைக்கு முன்னாடி காட்டுக்கு விறகு வெட்ட போனாரு. அப்போ ஒரு மரத்தில் ஒரு பெரிய தேன் கூடு இருந்துச்சு. அதில் இருக்கிற தேனை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். நான் அதை எடுத்துட்டு போய் சந்தையில் நல்ல விலைக்கு விற்றுட்டேன். அதில் கிடைச்ச பணத்தை வச்சு தான் நான் இந்த புது புடவையே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த அக்கா போனதும் துளசி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ சோமு வீட்டுக்கு வந்தார். அவர் வந்தது கூட பார்க்காம துளசி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. துளசி, என்னாச்சு உனக்கு? நான் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார அக்கா காலையில வந்துட்டு போனாங்க. அவங்க ஒரு புது புடவை எடுத்தாங்களாம். அதை என்கிட்ட காட்டுனாங்க. நான் எப்படி அக்கா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, அவங்களோட கணவர் காட்டுக்கு விறகு வெட்ட போனாராம். அப்போ ஒரு மரத்துல தேன் கூடு இருந்துச்சாம். அவரு அந்த தேனியை களைச்சி விட்டு தேனை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த அக்கா கிட்ட கொடுத்தாராம். இந்த அக்கா அதை சந்தையில வித்துட்டு அந்த காசுல ஒரு புடவை வாங்கினாங்களாம். அதை பத்தி தாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க, நீங்களும் நாளைக்கு காட்டுக்கு போய் தேனை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நான் அதை சந்தைக்கு போய் ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு காசு வாங்கிட்டு வர்றேன். ஏங்க, எனக்கு புது புடவை வாங்குறதுக்கு உங்களை தேன் கொண்டு வர சொல்லலைங்க. தேனை விற்ற காசில் கொஞ்சம் அரிசியும் காய்கறியும் வாங்கிட்டு வந்தால் நீங்களும் நம்ம பிள்ளைங்களும் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவீங்க. அதனால தான் கேட்குறேன். நம்ம பிள்ளைங்களும் நீங்களும் நல்ல சாப்பாடு 3 வேளை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க. அதனால தாங்க. சோமு, சரிம்மா, நாளைக்கே காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டாரு. மறுநாள் காலையில் பொழுது விடிந்ததும் துளசி கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. காட்டுக்குள்ளே போனதும் எந்த மரத்தில் தேன் இருக்கும்னு ஒரு மரமாக தேடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தேன் இருக்கிற மரம் கிடைக்கவே இல்லை. இருந்தும் சோர்ந்து போகாமல் தேடிக்கிட்டே இருந்தான். கடைசியாக அவன் இவ்வளோ நேரமாக தேடின முயற்சிக்காக ஒரு மரத்தில் ஒரு பெரிய தேன் கூடு இருந்துச்சு. பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. தேன் இருக்கிற மரத்துக்கு கீழே நின்று தேன் கூட பார்த்தா அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அப்போ ஒரு கல்லை எடுத்து எறிஞ்சா
தேன் களைஞ்சு போயிடும். அது மறுபடியும் வர்றதுக்குள்ள நம்ம மரத்தில் ஏறி தேன் முழுவதையும் எடுத்துடலான்னு யோசிச்சு கல்லை எடுத்து எரிஞ்சான். அவன் எரிஞ்ச கல் அந்த மரத்திற்கு பின்னால் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் தலையில் விழுந்தது. அவர் தவம் கலைந்தது. அவர் கண் விழித்து பார்த்தார். இதை பார்த்த சோமுவிற்கு, அச்சச்சோ, கற்களை எறிந்து முனிவரின் தவத்தை கலைத்து பாவம் செய்து விட்டேனே என வருந்தி அவர் முன் நின்று மன்னிப்பு கேட்டான். முதலில் கோபப்பட்ட முனிவர் பின்னர் தன் கண்களை மூடி சோமுவை பற்றி தன் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ஒருமுறை இவன் வேலைக்கு வரும்போது ஒரு முதியவரை பார்த்தான். அவர் பசியினால் வாடுவதைக் கண்ட அவன் தனக்கு வைத்திருந்த கொஞ்சம் உணவையும் அந்த முதியவருக்கு கொடுத்துவிட்டு பட்டினி கிடந்தான். இருந்தும் மகிழ்ச்சியடைந்தான். பின்னர் ஒரு நாள் ஒரு பசுவின் காலில் முள் குத்தி அதனால் ஏற்பட்ட வலியில் அழுது கொண்டிருந்தது. இதை பார்த்த அவன் அந்த முள்ளை எடுத்து போட்டு இரத்தத்தை துடைத்து காயத்திற்கு பச்சிலை வைத்து கட்டினான். இவன் நல்லவனாக இருக்கிறான். பலன் எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்கின்றான். எனவே இவனை மன்னித்து விடலாம் என முனிவர் எண்ணினார். கவலைப்படாதே, நீ தெரியாமல் செய்த தவறுக்கு நான் கோபப்படவில்லை. இன்று நீ தேன் எடுத்துச் சென்று உன் மனைவியிடம் கொடுத்து குழந்தைகளுக்கு சமைத்து போடலாம் என எண்ணி இங்கு வந்தாய். நீ முன் செய்த நல்ல உதவிக்காக நான் உனக்கு இன்று வரமளிக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள். ஐயா, நான் செய்த தவறிற்கு நீங்கள் பெருந்தன்மையாக என்னை மன்னித்ததே போதும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அவன் எதற்கும் ஆசைப்படாதவன் என முனிவர் அறிந்தார். சரி, உனக்கு நான் உதவவில்லை. அதற்கு பதில் நான் ஒரு விதையை தருகிறேன். இதை நீ உன் தோட்டத்தில் போட்டு வளர்ப்பாயா என கேட்டார். அதற்கு சோமு, சரி ஐயா, நான் வளர்க்கிறேன் என கூறி விதையை வாங்கி கொண்டு முனிவருக்கு நன்றி கூறி தன் வீட்டிற்கு கிளம்பி சென்றார். வீட்டிற்கு சென்றதும் துளசி, வாங்க, நீங்கள் தேன் எடுத்துட்டு வந்து ரொம்ப அசதியாக இருப்பீங்க, வந்து சாப்பிட்டு ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமு கையை பார்க்குறா. அதில் தேன் குடுவையே இல்லை என தெரிஞ்சதும், என்னங்க தேன் குடுவை எங்கன்னு கேட்டா. காட்டில் நடந்த எல்லாத்தையும் கூறினான் சோமு. அதை கேட்டதும் துளசிக்கு, இவ்வளவு தூரமாக காட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி சும்மா வந்துட்டீங்களே என சொல்லிட்டு கோபப்பட்டா. சரி, கோபப்படாத துளசி, நடந்தது எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருவருமே தோட்டத்திற்கு சென்று அந்த விதையை நட்டுவிட்டு தேவையான அளவு நீர் விட்டு பின்னர் இரவு ஆனதும் தூங்கச் சென்றனர். மறுநாள் காலையில் பொழுது விடிந்ததும் துளசி வீட்டின் கதவை திறந்து தனது அன்றாட வேலையை செய்ய துவங்கினாள். பின்னர் சமைப்பதற்கு ஏதேனும் கீரை கிடைக்குமா என தனது தோட்டத்திற்கு சென்று பார்த்தாள். அங்கு சென்ற அவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னவென்று பார்த்தால், நேற்று முனிவர் கொடுத்த விதையை சோமுவும் துளசியும் நட்டு வைத்தார்களே, அது இன்று பெரிய கொடியாக முளைத்து அதில் ஒரு பெரிய பூசணிக்காய் ஒன்று முளைத்திருந்தது. அதை பார்த்து, இது எவ்வாறு ஒரே நாளில் இந்த விதை முளைத்தது என ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். பின்னர், சரி, இது முனிவர் கொடுத்த விதை, அதனால் இதற்கு சக்தி உள்ளது என தனக்குள்ளே கூறிக்கொண்டு
அந்த காயை பறித்து இன்று சமைக்கலாம் என்று எண்ணி காயை பறித்து வீட்டிற்கு கொண்டு சென்றாள். பின்னர் சமைப்பதற்காக அந்த பூசணிக்காயை இரண்டாக வெட்டினாள். 2 பிரிவாக பூசணிக்காய் பிரிந்தது. அதிலிருந்து சில தங்க நாணயங்கள் கொட்டின. உடனே துளசி ஆச்சரியப்பட்டு போய் தூங்கிக் கொண்டிருந்த சோமுவை எழுப்பி அந்த காயையும் அதிலிருந்த தங்க நாணயத்தையும் காட்டினாள். இதனை கண்ட சோமு ஆச்சரியத்தில் என்ன கூறுவது என்று தெரியாமல் திகைத்தான். என்னங்க, இந்த முனிவர் ரொம்ப நல்லவருங்க. நீங்க எதையும் எதிர்பார்க்காத குணம் கொண்டவர் என்பதை தன் ஞான ஒளியில் அறிந்திருப்பார். அதனால்தான் உங்களுக்கு ஒரு விதை கொடுத்து நட்டு வைக்கச் சொல்லி அதில் அந்த மந்திர பூசணிக்காயை முளைக்கச் செய்து நமக்கு உதவி இருக்கிறார். சோமு, ஆமாம், நீ கூறுவது சரிதான் என கூறி அந்த நாணயத்தை விற்று அதில் வந்த பணத்தை வைத்துக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கு 3 வேளை நல்ல உணவை கொடுத்து மகிழ்ந்தான். பின்னர் மறுநாள் காலை விடிந்ததும் தோட்டத்திற்கு சென்று பார்த்தால் அதே மாதிரியான இன்னும் ஒரு பூசணிக்காய் முளைத்திருந்தது. அதை சோமுவை அழைத்து மீண்டும் அவனிடம் காண்பித்தாள் துளசி. அப்போது இருவருக்குமே ஆச்சரியம். இது போன்ற மந்திர பூசணிக்காய் தினமும் முளைக்கும் போல என இருவருமே பேசிக்கொண்டனர். இன்று கிடைத்த பூசணிக்காயை வீட்டிற்குள் எடுத்து வந்து வெட்டி பார்த்தனர். மீண்டும் அதில் சில தங்க நாணயங்கள் இருந்தது. துளசிக்கு மிகவும் சந்தோஷம். இனி நாம் நன்றாக வாழலாம் என கூறினாள். இப்போது துளசியும் குழந்தைகளும் நல்ல உணவு, நல்ல உடை உடுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அப்போது சோமு, துளசி, நமக்குத்தான் தினமும் தங்க நாணயங்கள் கிடைக்கின்றதுவே. அதனால் நமக்கு தேவையான பணம் போக மீதமுள்ள பணத்தை நம்மை போன்ற ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாமே. உங்களுக்கு அதுதான் விருப்பம் என்றால் நாம் அதை செய்யலாம் என கூறி சோமுவின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டாள். இருவருமே அனைத்து ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் வழங்கினர். சோமுவும் துளசியும் நன்றாக வாழ்வதோடு மற்றவர்களையும் வாழ உதவி செய்கின்றனர். இதை பார்த்த ஜோதி அக்காவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது, இந்த துளசி ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவா. அவகிட்ட பணம் கிடையாது. நான் கூட 4 நாளைக்கு முன்னாடி போய் என்னோட புது புடவையை காட்டிட்டு வந்தேன். இப்போ என்னடான்னு பார்த்தா அவள் தினமும் ஒரு புது புடவை, 3 வேளை நல்ல சாப்பாடுன்னு சந்தோஷமாக வாழ்வதோடு ஏழை எளிய மக்களுக்கு தினமும் உணவும் உடையும் கொடுக்குறாளே, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு குழப்பத்தில் இருந்தாங்க. இதனை அறிந்த முனிவர் தான் ஒரு நல்ல மனிதருக்குத்தான் உதவியுள்ளோம் என எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். ஹாய் குட்டீஸ், இந்த மந்திர பூசணிக்காவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.